ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் நியூ புக்கில் உள்ள இயல் 4க்கான ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி இயல் 1, 2, 3க்கான டீச்சிங் வீடியோ நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை நான் பிளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இயல் 4க்கான டீச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் வீடியோஸ் அண்ட் ஒன்லைனர் வீடியோஸும் நம்மளோட சேனலில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுவும் பிளேலிஸ்ட்டில் ஆட் ஆகிருக்கு. அதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். இயல் 4 6ஆம் வகுப்புல உள்ள இயல் 4 பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாமே கல்வி சார்ந்தது. சரியா? இதுல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய 2 செயல் பகுதியும் சரி, உரைநடை பகுதியும் துணைப்பாட பகுதி, இது 4 பாடமுமே வந்து கல்வி சார்ந்ததா தான் இருக்கும். ஓகேவா? கல்வி சார்ந்ததா தான் இந்த 4 பாடமுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செய்யுள் வந்து மூதுரை. சரியா? ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்துருக்க செயல் வந்து மூதுரை. இதை எழுதியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். சரியா? மூதுரையை எழுதியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். ஃபர்ஸ்ட் நுழையும் முன் பார்த்துருங்க. கல்விக்கு எல்லை இல்லை. ஓகேவா? கல்விக்கு எல்லை இல்லை. மனிதன் பிறந்தது முதல் இறந்தது வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. ஓகேவா? இதுல அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம் வளர் பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க என்ன சொல்றாங்கன்னா, கல்விக்கு எல்லையே கிடையாது. ஓகேவா? கற்றுக்கொண்டே மனிதனா பிறந்த நம்ம வந்து பிறந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டே தான் இருக்கோம். ஓகேவா? அப்படிங்கிறபோது கல்வியையும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய செல்வமா வந்து கருதணும். கல்வியை விரும்பி படிக்கணும். சரியா? கல்வி கற்றவர்னால முடியாதது அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எங்க போனாலும் கல்விய வந்து யாராலையுமே வந்து நம்மள்ட்ட இருந்து எடுத்துக்கவோ, நம்மள்ட்ட இருந்து அத வந்து ஒரே நாள்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கவோ முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஓகேவா? அதுதானே உண்மை. கல்வி தானே எல்லாத்தையும் விட சிறந்தது வந்து கல்வி தான். சரியா? அதனால தான் நீங்களுமே வந்து பாடங்கள விரும்பி படிக்கணும். அப்பனா தான் உங்களாலயுமே வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியா கிளியர் பண்ண முடியும். நீங்க இந்த பாடங்கள் வந்து நம்ம 6வதுல இருந்து 12வது வரைக்கும் உள்ள பாடங்கள படிக்கிறதையே, நீங்க பெரிய கஷ்டமா நினைக்கிறீங்க. சரியா? அப்படி நினைக்கக்கூடாது. நம்ம ஆல்ரெடி ஒரு டிகிரி கேண்டிடேட். நம்ம ஆல்ரெடி டிகிரி முடிச்சிருப்போம். 12த் முடிச்சவங்க இருப்பாங்க. அத தாண்டுனா மேக்ஸிமம் டிகிரி முடிச்சவங்க தான். ஓகேவா? அதிகமான பேர் வந்து இப்ப டிகிரி முடிச்சவங்க தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, நீங்க 6த் டூ 10த்துக்குள்ள உள்ள புக்ஸ பார்த்து பயந்தீங்க அப்படின்னா, நம்மளால எப்படி வந்து பண்ண முடியும்? அத பயந்து படிக்காம விரும்பி படிங்க. சரியா? கல்வி தான் வந்து தலை சிறந்தது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு இது சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வழக்கம் போல ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்து பார்க்கலாம். இதை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஔவையார். சரியா? ஔவையாரை பொறுத்த வரைக்கும் இடைக்கால ஔவையார், முக்கால ஔவையார், இந்த மாதிரி பிற்கால ஔவையார் இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த ஔவையார் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். சரியா? இந்த ஔவையார் வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர்கள். இந்த மூதுரை அப்படிங்கிற பாடல் வந்து சோழர் காலத்துல வந்து இயற்றப்பட்டிருக்கு. சரியா? இவங்க வந்து சோழர் காலத்து ஔவையார். சோழரினுடைய காலம் வந்து உங்களுக்கு தெரியும் 9 டு 12ஆம் நூற்றாண்டு. சரியா? இந்த பீரியட்ல தான் வந்து இந்த ஔவையார் இருந்திருக்காங்க. இந்த ஔவையார் எழுதிய பாடல் தான் வந்து மூதுரை. இது வந்து 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஔவையார் வந்து இவங்க. சரியா? அடுத்ததா இவங்க இதே மாதிரி ஆத்திச்சூடி, அதுக்கப்புறம் கொன்றை வேந்தன், நல்வழி அப்படிங்கிற 3 நூல்கள வந்து எழுதியிருக்காங்க. சரியா? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி அப்படிங்கிற 3 நூல்கள் எழுதியிருக்காங்க. இதுல மூதுரை அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. சரியா? மூத்தவங்க, வயசுல பெரியவங்க நம்மளுக்கு அறிவுரை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி மூத்தோர் கூறும் அறிவுரைக்கு பேர் தான் மூதுரை அப்படின்னு வந்து சொல்றாங்க. சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. சரியா? இந்த நூல் வந்து ஏன் மூதுரை அப்படின்னு பெயர் வச்சாங்கன்னா, இந்த நூட்கள்ல சிறந்த அறிவுரைகளை வந்து ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதுக்காக மூதுரைன்னு பெயர் வச்சிருக்காங்க. இது 31 பாடல்கள கொண்டுள்ளது. சரியா? எத்தனை பாடல்கள்? 31 பாடல்கள். சரியா? மூதுரை 31 அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அடுத்து பாடலின் பொருள் என்னன்னா, இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மன்னனையும் குறையில்லாம படிச்ச ஒருத்தவரை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, மன்னனை விட அந்த மன்னனை ஒரு நாட்டுக்கே மன்னன் அவரு. அந்த மன்னனை விட அந்த கற்றவர் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா, மன்னனுக்கு வந்து தன்னோட நாட்டிலையும், தன்னோட தேசத்திலையும், தன்னை தெரிஞ்ச இடத்துலயும், தன்னை சுத்தி உள்ள மக்கள் கிட்ட மட்டும்தான் சிறப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாமே. சரியா? ஆனா கல்வி கற்றவருக்கு, கல்வி கற்று கல்வியில சிறந்து குறையில்லாம அந்த கல்வியை வந்து கற்று அதுல சிறந்து விளங்குறவங்களுக்கு வந்து அவங்க போற இடம், அவங்க சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? படிப்பு இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். அரசர விட அதிகமான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? சொல்லும் பொருளும் பார்த்தோம் அப்படின்னா,
மாசற அப்படின்னா குறை இல்லாமல். சரியா? மாசற அப்படின்னா குறை இல்லாமல். சீர்தூக்கின் அப்படின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து. சரியா? அடுத்து தேசம் அப்படின்னா நாடு. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இப்ப பாடல பாருங்க. நம்ம இங்க பொருள் பார்த்திருக்கோம். அதுக்கு ஏத்த மாரி இங்க பாடம் பாருங்க. பாடல் பாருங்க. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையவன். என்ன சொல்றாங்க? மன்னனையும் மாசு இல்லாம அதாவது குறையில்லாம கற்றவனையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, சீர்தூக்குனா ஒப்பிட்டு ஆராய்ந்து அப்படிங்கிறது பொருள். அப்போ ஒப்பிட்டு பார்த்தோம்னா, மன்னன விட சரியா? மன்னன விட கற்றவனுக்கு தான் வந்து சிறப்பு அதிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. கற்றோன் சிறப்புடையன் அப்படின்னு சொல்றாங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. மன்னருக்கு தன்னோட தேசம், தன்னோட நாடு, தேசம்னா என்ன? நாடு. நாட தவிர வேற எங்கேயும் சிறப்பு இல்ல. ஆனா கற்றவங்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கத்துக்கிட்டவங்களுக்கு கல்விய குறையில்லாம நல்லா படிச்சவங்களுக்கு அவங்க போற இடமெல்லாம் அவங்களுக்கு சிறப்பு தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதோட இந்த பாடல் முடிஞ்சுச்சு. வாங்க அடுத்ததுக்கு போலாம். இதுல பாருங்க மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். மாசற கற்க வேண்டும். சரியா? மேலோட்டமாக மாசுற மயக்கமுறன்னு கேட்டிருக்காங்க. மாசற அப்படின்னா குறையில்லாமல். சரியா? இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். அடுத்து மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. அடுத்து குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து குற்றமில்லாதவர். ஓகேவா? அடுத்து சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிறப்புடையார் அப்படிங்கிற சொல். ஓகேவா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே தயவு செஞ்சு புக் எடுத்து உடனே வீடியோ வந்து ரன் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே உடனே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உங்களால நோட் பண்ண முடியாது. நீங்க லெசன் வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணி உட்காரும் போதே கையில ஒரு நோட்டு பென்னு புக்கோட உட்காந்துருங்க. ஓகேவா? அப்பவே அந்த வேலையை வந்து முடிச்சிருங்க. சரியா? நுழைமுன் அடுத்தது வந்து துன்பம் வெல்லும் கல்வி. ஓகேவா? துன்பம் வெல்லும் கல்வி. இதுக்கு யார் வருவா அப்படின்னா பட்டுக்கோட்டை வருவாப்ல. ஓகேவா? இந்த இயல் வந்து கொஞ்சம் முக்கியமான இயல் தான். ஏன்னா ஔவையார் வருவாங்க. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் வருவாரு. அப்புறம் காமராஜர் வருவாரு. ஓகேவா? அதனால இந்த இயல் வந்து ரொம்பவே முக்கியமான இயல் தான். இதில் நுழைமுன் என்ன குடுத்திருக்காங்க பாருங்க. கல்வியின் அழகே அழகு. ஓகேவா? இதுவும் அப்ப கல்விய பத்தி தான் இந்த பாடலும் குடுக்க போறாங்க. சரியா? ஆனா கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. சரியா? கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்பாட்டோடு நிற்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, கல்வி அழகுதான். ஆனா அதை விட அழகு, அதை விட சிறப்பு என்னன்னா, நீங்க படிச்ச மாதிரியே அதை நடந்து காட்டுறது. சரியா? நம்ம நிறைய விஷயம் படிப்போம். 5 மணிக்கு எந்திரிச்சு காலையில வந்து படிக்கிறது எப்படி? ஃபோக்கஸா இருக்கிறது எப்படி? கன்சிஸ்டன்சியா நம்ம வந்து படிக்கிறது எப்படி? இந்த மாரி நெறைய வீடியோஸ் பார்ப்போம். நெறைய பேர் சொல்றத கேட்போம். நான் எங்கள மாரி நெறைய பேர் மோட்டிவேஷன் குடுக்கறது எல்லாத்தையுமே நீங்க கேட்பீங்க, வைப்பீங்க. ஆனா ஃபாலோ பண்ண மாட்டீங்க. எப்படி டைம் டேபிள் போடணும்னு பார்ப்பீங்க. எப்படி ஷெட்யூல் போடணும்னு பார்ப்பீங்க. எல்லாமே பார்ப்பீங்க. ஆனா வந்து அத ஃபாலோ பண்ண மாட்டீங்க. சரியா? அப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, கத்துக்கிறத விட நீங்க அத ஃபாலோ பண்ணணும். சரியா? அதுக்கேத்த அந்த ஸ்டாண்ட்ல வந்து நீங்க இருக்கணும். நான் வந்து குரூப் 4 அடிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நெனச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னும் 3 மாசம் இருக்குல்ல. இன்னும் 100 நாள் இருக்குல்ல. அப்படி நினைக்கக்கூடாது. மொத நாள்ல இருந்து 100வது நாள் வரைக்கும் நான் குரூப் 4 அடிச்சே ஆவேன்னு வெறித்தனமா உட்காந்து படிக்கணும். புரியுதா? அதுதான் வந்து அந்த அந்த ஸ்டாண்ட்லயே வந்து நிக்கிறது. சரியா? அப்படி நீங்க நிக்கல அப்படின்னா, நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலுமே அது வந்து வேஸ்ட் தான். பயனற்று போயிடும். இன்னொன்னு நீங்க பண்பாட்டோட இருக்கணும். சரியா? அந்த ஒரு கல்வி வந்து நீங்க இப்ப வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம்க்கு படிக்கிறீங்கன்னு வைங்களேன். ஒரு டிஎன்பிஎஸ்சில இருந்து ஒரு கவர்ன்மெண்ட் எக்ஸாம்க்கு வந்து போஸ்டிங் எடுக்கிறவங்க, அவங்க வந்து சும்மா வந்து சொல்ல மாட்டாங்க. சரியா? அவங்களுமே வந்து நெறைய படிச்சவங்க, நெறைய போஸ்டிங்ல இருந்தவங்க, அவங்க எல்லாரும் அந்த குழு சேர்ந்து தான் வந்து இந்த சிலபஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சும்மா வந்துகிட்டு ஸ்கூல் புக் படிங்க. இந்த வேலைக்கு வந்து என்னடா ஸ்கூல் புக் படிக்க சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. நீங்க கல்விய வந்து கற்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு பண்பாடு வந்து உருவாகும். நீங்க நீங்க வந்து பண்படுவீங்க. அப்பதான் வந்து அந்த பண்பாடு ஓட நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அந்த விஷயம் தான் வந்து உங்கள அந்த வேலைக்கு வந்து சரியான தகுதிய வந்து உருவாக்கும். சரியா? அதனால தான் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும், பண்பாடு இல்ல அப்படின்னா, அந்த கல்வி வந்து பயனே இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதனால தான் இங்க நெறைய பேர் வந்து குரூப் 4 வந்து பாஸ் பண்றதில்ல. வெறும் அத மார்க்காவே, வெறும் அத பாடமாவே நீங்க வந்து பார்க்குறீங்க. அப்படி பார்க்காம, அதுல என்ன சிலபஸ் இருக்கோ, என்ன சப்ஜெக்ட் இருக்கோ, அத உள்ளார்ந்து உணருங்க முதல்ல. உணர்ந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அறிஞ்சு
அதுபடி நடந்துக்கங்க. சரியா? அதுல உள்ள விஷயங்கள நீங்க உணர்ந்து படிச்சு, நீங்க புரிஞ்சு படிச்சீங்கன்னா அப்படின்னா தான் உங்கனால இந்த எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். நீங்க மக்கப் பண்ணிட்டு, மனப்பாடம் பண்ணிட்டு போய்லாம் இத வந்து எதுவுமே பண்ண முடியாது. சரியா? சரி வாங்க, இப்ப பாடலுக்குள்ள போகலாம். பட்டுக்கோட்டையார பொறுத்தவரைக்குமே இவர் ரொம்ப வந்து எளிய தமிழ்ல வந்து எழுதியிருப்பாரு. சரியா? இவர் வந்து 1930ல பிறந்து, 1939ல சாரி 1930ல பிறந்து 1959ல வந்து இறந்திருப்பாரு. சரியா? இவர் வந்து சினிமால வந்து கிட்டத்தட்ட 9 வருடங்கள் வந்து வேலை பார்த்தாரு. 1950ல இருந்து 1959 வரைக்கும் வந்து வேலை பார்த்தாரு. சரியா? சினிமா துறையில வந்து 1950 டூ 59 வரைக்கும் இருந்தாரு. எளிய தமிழ்ல வந்து சமூக சீர்திருத்த கருத்துக்கள வந்து வலியுறுத்தி பாடுறவர். சரியா? சாதாரண ஒரு தமிழ் வழக்குல வந்து சமூக கருத்துக்கள வந்து பாடுறவர் தான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் வந்து திரை இசை பாடல்கள்ல உழைப்பாளிகளின் உயர்வை வந்து போற்றியவர். உழைப்பாளி, உழைக்கும் வர்க்கம், உழைக்கிறவங்கள பத்தி பாராட்டி அவங்களுக்கான பாடல்கள் இயற்றுறது தான் வந்து இவர் அதிகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுறார். ஓகேவா? அப்ப இதுல மொத்தம் எத்தனை பாயிண்ட் இருக்கு பாத்துக்கோங்க. சமூக சீர்திருத்த கருத்துக்களை வந்து பாடுறவரு. திரை இசையில வந்து உழைப்பாளிகளின் உயர்வு வந்து பாடியிருக்காரு 2 பாயிண்ட். 3வது இவரோட சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர். சரியா? அடுத்து 4வது பாயிண்ட் வந்து 1930 டூ 59 இவருடைய காலம். 1950 டூ 59 9 வருஷங்கள் வந்து சினிமா துறையில வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் செங்கப்படுத்தான் காடு அப்படிங்கிற இடம் தான் இவர் வந்து பிறந்த இடம். படித்த பெண் அப்படிங்கிறது இவரோட முதல் படம். சரியா? இவருடைய சினிமா துறையில 9 வருஷம் இருந்திருக்காரு தெரியுமா? அதுல இவரோட முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படித்த பெண் அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் படம். செங்கப்படுத்தான் காடு தான் இவருடைய பிறந்த ஊர். அதுக்கப்புறம் இவரை வந்து பாராட்டியவர் யாரு அப்படின்னா, பாரதிதாசன் வந்து இவரை என்னுடைய வலது கை அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காரு. ஓகேவா? இதெல்லாம் முக்கியமான குறிப்புகள். இதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாடல் பொருள் வந்து ஈஸியா தான் இருக்கும். நீங்க ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கே பாடலே வந்து நம்மளுக்கு புரியும். சொல்லும் பொருளும் வந்து பாட்ட பார்த்துருவோம். பாருங்க. "ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே. நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே" அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதாவது படிச்ச மாதிரியே வந்து நீங்க வந்து அத படிச்சதோட விட்டுறாதீங்க. சரியா? அத எதுக்காக படிச்சோம் அப்படிங்கிறதையும் வந்து மறந்துறாதீங்க. அத படிச்சத பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. நாட்டிற்கான நெறி, நாட்டிற்கான நீதி என்ன, நெறி என்ன அப்படிங்கிறத அத தவறி நடந்துறாதீங்க. சரியா? நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளராதீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்ததா மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது. மூத்தவங்க சொல்ற வார்த்தையை மீறக்கூடாது. பண்பு முறைகளிலும், மொழிகளிலும் மாறக்கூடாது. மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது. தன் மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது. என்ன சொல்றாங்கன்னா, மூத்தவங்க சொல்றத வந்து கேட்கணும், அறிவுரைகள. சரியா? அதே மாரி பண்பு முறை நம்மளுக்குன்னு வந்து ஒரு பண்பாடு இருக்கும், ஒரு கலாச்சாரம் இருக்கும். அத வந்து என்னைக்கும் மாறக்கூடாது. மொழியிலயும் சரி, பண்பாட்டிலயும் சரி, நம்ம மாற்றத்த வந்து கொண்டு வரக்கூடாது. அதுக்கப்புறம் மத்தவங்களோட கைய நம்பி நம்ம இருக்கக்கூடாது. வாழ்க்கையில வந்து எப்பயுமே ஒண்ணு சொல்லுவாங்க. நம்மள நம்பி 10 பேர் இருக்காங்க இருக்கணுமே தவிர, நம்ம 4 பேர நம்பி இருந்தோம் அப்படின்னு வந்து என்னைக்குமே இருக்கக்கூடாது. சரியா? நம்மள நம்பி 4 பேர் இருந்தாங்க அப்படிங்கிற மாரி ஒரு வாழ்க்கைய தான் நீங்க வாழ்ந்து காட்டணும். புரியுதா? அதுக்கப்புறம் தன்மானம் இல்லாத கோழை. அதாவது தன்மானம் இல்லாம கோழைகிட்ட நான் பயந்துகிட்டு, ஐய்யயோ! இந்த எக்ஸாம்லாம் என்னால பாஸ் பண்ண முடியுமா? இவ்வளோ இருக்கே, கஷ்டமா இருக்கே, என்னால்லாம் முடியாது. என்னால்லாம் இத கிளியர் பண்ண முடியாது அப்படின்ட்டு கோழ மாதிரி ஆல்ரெடி நீங்க ஸ்கூல்லயே படிச்சு தூக்கி போட்டு பாஸ் ஆயிட்டு நீங்க வந்த சப்ஜெக்ட்ட படிக்கிறதுக்கு பயந்துகிட்டு இருப்பாங்க தெரியுமா? அவங்கள தான் வந்து கோழையோட சேரக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சரியா? அடுத்து பாருங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும். சரியா? நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும். வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும். அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொட்டிட வேண்டும். ஓகேவா? துன்பத்தை வென்ற கல்வி இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப படுற கஷ்டம், அவமானம், அசிங்கம் இது எல்லாத்துக்குமே வந்து கடைசியில வந்து உங்களுக்கு ரிசல்ட் குடுக்க போறது எது? இந்த வேலை தான். அந்த வேலைக்கு என்ன தேவை? உங்களுக்கு கல்வி தேவை. சரியா? அப்ப எஜுகேஷன் தான் முக்கியம். உங்களோட துன்பம் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கலாம். நீங்க மிடில் கிளாஸா இருக்கலாம், லோயர் மிடில் கிளாஸா இருக்கலாம். நீங்க ரொம்ப புவரான ஏழ்மையான நிலைமையில இருக்கலாம். லைட் வசதி, ஃபேன் வசதி கூட இல்லாத கிராமத்துல இருந்து இருக்கலாம். ஆனா, உங்களோட துன்பத்த எல்லாத்தையும் தொடச்சு, உங்களோட கஷ்டம், நீங்க இவ்வளவு நாளா பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள், அசிங்கங்கள் எல்லாத்தையுமே தொடச்சு, உங்களுக்கு இந்த போஸ்டிங்க வாங்கி கொடுக்க போறது இந்த கல்வி தான். அப்ப கல்வி தான் வந்து துன்பத்தை வெல்லும் இந்த கல்விய வந்து நீங்க கற்றிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. சோம்பல தயவு செஞ்சு விட்டுருங்க. சோம்பலை கொல்லும் திறனை வந்து வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வம்பு செய்யற குணம் இருந்தால், சும்மா சும்மா வம்பு செய்யறது, வைக்கிறது, போட்டி போடுறது இந்த மாதிரி குணம் இருந்தா அத விட்டுருங்க. வளர்ச்சியில வந்து நீங்க வானத்த தொடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரியா? வளர்ச்சிக்கு வந்து எல்லையே இல்ல.
வளர்ச்சியில வானத்தை தொடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து வெற்றி மேல் வெற்றி வர, விருது வர, பெருமை வர, மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும். பெற்ற தாயின் புகழும், நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? வெற்றி மேல வெற்றி வரட்டும், உனக்கு விருது வரட்டும், பெருமை சேரட்டும். ஆனா மேதைகள் வந்து சொன்னது போல விளங்கிட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மேதைகள் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்களோ, எப்படி அறத்தோட இருக்கணும், எப்படி மத்தவங்கள மதிக்கணும், யார்கிட்ட பணிஞ்சு போணும், யாருக்கு வந்து நீதி நேர்மை வந்து எந்த பக்கம் நம்ம நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேதைகள் என்ன சொன்னாங்களோ அதுபடி நீங்க வந்து இருந்துக்கிறணும். அதே மாதிரி பெற்ற தாயோட புகழும், பெற்ற தாயும் இந்த பிறந்த மண்ணுக்கான புகழையும் வந்து நீங்க வற்றாம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாரு. சரியா? உங்களோட பெற்ற தாயினுடைய பெருமையையும் உங்களுடைய இந்த பிறந்த மண்ணினுடைய பெருமையை வந்து என்னைக்குமே நீங்க விட்டு கொடுத்துடக் கூடாது. ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா? இதுதான் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருடைய பாடல். இது எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். தூற்றும்படினா இகழும்படி, மூத்தோர்னா பெரியோர் தெரியும் நம்மளுக்கு, மேதைகள்னா அறிஞர்கள், மாற்றார் அப்படின்னா மற்றவர். இதை நான் வச்சுக்கோங்க. நெறி அப்படின்னா வழி, வற்றாமல் அப்படின்னா அழியாமல். ஓகேவா? அவ்வளவுதான். இந்த இது வந்து நீங்க ரீட் பண்ணிருங்க. ஓகேவா? இதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு பாடல்ல வந்து சொல்லிட்டேன். இப்ப அடுத்ததா புக் பேக் கொஸ்டின் பாருங்க. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது. தூற்றும்படி, சரியா? மற்றவர் இகழும்படி நடக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும் அப்படின்னா மூத்தோர் சொல்படி, சரியா? வழிப்போக்கர் கிடையாது, ஊரார் கிடையாது, இளையோர் கிடையாது. நம்ம மூத்தோர் சொல், நம்மளுக்கு முன்னோர்கள் வந்து என்ன சொல்றாங்களோ, நம்மளோட வயசுல பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கை கூட்டல் பொருள். ஓகேவா? கை கூட்டல் பொருள். அடுத்து மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா மானம் இல்லா அப்படிங்கிற சொல். ஓகேவா? அடுத்ததான் பார்ப்போம். அடுத்து பாடம். பாடத்தை பொறுத்த வரைக்கும் இது காமராஜருடைய பாடம். ஓகேவா? கல்வி கண் திறந்தவர் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் காமராஜர் தான். இதுல வந்து அதே மாதிரி கல்வியை பத்தி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஒரு ரீட் விட்டுக்கோங்க. சும்மா பேசிக்கா ரீட் விட்டுக்கோங்க. இதுல வந்து அவ்வளவா வந்து பெரிய கண்டென்ட் வந்து இருக்காது. இது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா கல்வி வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் எப்படி மருவி வந்திருக்கு. ஓகேவா? ஆசிரியர் வந்து முதல்ல வந்து மாணவர்கள் வந்து புத்தர் காலத்துல, சமணர் காலத்துல எல்லாம் வந்து ஆசிரியர் வீட்டுல மாணவர்கள் போய் தங்கி படிப்பாங்க. அப்புறம் ஆசிரியர்கள் வந்து வீட்டுக்கு பாடம் எடுத்து வந்து கத்துக் கொடுத்தாங்க. ஆசிரியர்கள் மாணவர்களோட வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாணவர்கள் எல்லாம் ஒண்ணா கூடி இருந்து படிச்சாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு பள்ளிக்கூடங்களா வந்து மாறி, அது வந்து பள்ளிக்கூடங்களா மாறி பல மாணவர்கள் ஒரே இடத்துல சேர்ந்து பல ஆசிரியர்களும் ஒரே இடத்துல சேர்ந்து வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இந்த இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே வந்து ஒரு கதை மாதிரி தான். இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாரு. என்ன அப்படின்னா 1 மைல் தூரத்துல, சாரி, ஒரு நிமிஷம். 1 மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும் அப்படிங்கிற திட்டத்தை காமராஜர் வந்து கொண்டு வந்திருப்பார். ஏன் அப்படின்னா இவர் வந்து ஒரு வாட்டி வண்டியில கார்ல வந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பையன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பையன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, எங்களுக்கு வந்து சாப்பாடுக்கு வழி இல்ல. பக்கத்துல ஸ்கூல் எதுவுமே இல்ல. அதனால வந்து எங்கனால ஸ்கூலுக்கு வந்து போக முடியல, வைக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது தான், இவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாதிரி 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல அப்படி உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற திட்டத்த கொண்டு வந்துட்டு, உணவு இல்ல அப்படின்னு சொல்றதுனால, உணவு திட்டத்தையும் கொண்டு வருவாரு. சரியா? மதிய உணவு திட்டத்தையும் வந்து பள்ளியில வந்து கொண்டு வருவாரு. அத பத்தி தான் இந்த இந்த இதுல சொல்லியிருப்பாங்க. சரியா? செகண்ட் இந்த பேரா வந்து ஃபுல்லா ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இதுல வந்து மதிய உணவு திட்டத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த இடத்துல ஒரு திட்டத்த பத்தி சொல்லியிருப்பாரு. இங்க ஒரு திட்டத்த 2 திட்டம் மொத்தம். அடுத்ததா பாருங்க. ஒரு நிமிஷம். அடுத்தது அடுத்தது பாருங்க. பரமக்குடி தரைப்பாலத்த வந்து பார்வையிட போயிருப்பாரு. பரமக்குடிக்கு வந்து காமராஜர் வந்து போயிருப்பாரு. அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, தரைப்பாலத்த வந்து வெள்ளம் வந்து கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கும். சரியா? இந்த தரைப்பாலத்துல கரை புரண்டு வெள்ளம் ஓடுறதுனால, அந்த பக்கத்துல இருக்கிற பள்ளி மாணவர்கள் வந்து இந்த இந்த சைடு இருக்கிற ஸ்கூலுக்கு வந்து வர முடியாது. ஓகேவா? இந்த ஆத்து வெள்ளத்த தாண்டி வர முடியாது. அதனால மாணவர்கள் வந்து நெறைய பேர் வந்து மழை காலத்துல வந்து பள்ளிக்கு வர்றது கிடையாது அப்படின்னு வந்து அந்த ஆசிரியர் வந்து சொல்லுவாரு. சரியா? மழை காலத்துல மாணவர்கள் பள்ளிக்கு வரமாட்டாங்க ஐயா! அப்படின்னு வந்து சொல்லுவாரு. அதனால என்ன பண்ணுவாரு அப்படின்னா, இந்த
காட்டாருக்கு இந்த பக்கம் ஒரு ஸ்கூல் கட்டுங்க. சரியா? மாணவர்கள் தாண்டி வர வேணாம். அந்த பக்கமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த அதிகாரி என்ன சொல்லுவாருன்னா, நம்ம நம்மளோட ரூல்ஸ் படி 3 மைல் தூரத்துக்கு தானே ஒரு பள்ளிக்கூடம் இருக்கணும். அதுக்கு இடையில வந்து எந்த பள்ளிக்கூடமும் வந்து இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அத சொல்லும்போதே காமராஜர் என்ன சொல்லிருவாருன்னா, இந்த காட்டாற்று வெள்ளத்த வந்து காரணம் காட்டி, இந்த ஆத்த வந்து காரணம் காட்டி, அந்த பக்கத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு பர்மிஷன் வாங்கி நீங்க கட்ட ஆரம்பிங்க. ஏற்பாடு நான் பண்றேன்னு சொல்லிருவாரு. அதுக்கப்புறம் இந்த பள்ளிக்கூடத்தையும் வந்து கொண்டு வருவாரு மாணவர்களுக்காக. ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க. கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் மேனாள் முதல்வர் காமராஜர் அவர்கள். ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பெரியார் தான் வந்து கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் அப்படின்னு வந்து பாராட்டியிருப்பாரு. ஓகேவா? கல்வித்துறையில எல்லா மாணவர்களுக்குமான நலன் வந்து செஞ்சு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாரு. ஓகேவா? இந்த பெயர்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இதை யாருமே வந்து தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? காமராஜருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம். ஓகேவா? அடுத்து பாருங்க. இந்த பேரா வந்து ரொம்ப முக்கியம். இந்த பேரால வந்து நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா 6000த்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளை வந்து தொடங்கியிருப்பாங்க. சரியா? தொடக்க பள்ளிகளை வந்து மூடப்பட்டிருக்கும். அந்த பள்ளிகள் அத வந்து உடனடியா வந்து தொறக்க உத்தரவு போட்டு எல்லாத்தையுமே வந்து தொறந்திருப்பாரு. அடுத்ததா இலவச கட்டாய கல்வி. எல்லாருக்குமான இலவச கட்டாய கல்வி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுவாரு. சரியா? அப்படிங்கிற ஒரு புது சட்டத்த வந்து இயற்றி தீவிரமாக அத வந்து நடைமுறைப்படுத்துவாரு. சரியா? அதுக்கப்புறம் மாணவர்கள் வந்து பசி இல்லாம படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மதிய உணவு திட்டத்த வந்து கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் பள்ளிகள்ல ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சீருடை திட்டத்த கொண்டு வருவாரு. யூனிஃபார்ம் எல்லாருக்குமே ஒரே யூனிஃபார்ம். ஏன்னா வசதியான மாணவர்கள், இவங்க வந்து தாழ்ந்த மாணவர்கள், இவங்கள்ட்ட வந்து வசதி இல்ல, ஏழைகள், பணக்காரர்கள் அப்படிங்கிற வேறுபாட்ட வந்து உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீருடை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பல கிளை நூலகங்கள வந்து தொடங்கி வைப்பாரு. சரியா? பல கிளை நூலகங்கள தொறப்பாரு. பள்ளிகளுடைய வசதிய பெருக்குறதுக்காக பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் வந்து நடத்தினாரு. சரியா? நெறைய மாநாடுகள் நடத்தி, அது மூலமா நிதிகள் திரட்டி பள்ளிகள வந்து சீரமைச்சாரு. சரியா? அதுக்கப்புறம் உயர்கல்வி மாணவர்கள் வந்து இப்ப ஸ்கூல் வந்து படிச்சாச்சு. இப்ப அடுத்து வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும். அதுக்காக என்னென்ன பண்றாருன்னா, பொறியியல் கல்லூரி வந்து தொறக்குறாரு. மருத்துவக் கல்லூரி தொறக்குறாரு. அதுக்கப்புறம் கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை வந்து புதிதாக தொடங்குறாரு. சரியா? என்னன்னா பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, கால்நடை மருத்துவக் கல்லூரி, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் வந்து புதுசா வந்து தொடங்குறாரு. சரியா? இப்படிதான் இவரோட கல்வி புரட்சி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்ததா இந்த பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த பாக்ஸ பாருங்க. காமராஜருக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது காமராஜர் வந்து ஆட்சியில இருக்கும்போது நாட்டுக்கு செஞ்சது. இப்ப தமிழக அரசு வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன செஞ்சிருக்கு அப்படின்னு வந்து காமிக்கிறாங்க. இத பாருங்க. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. சரியா? மதுரையில உள்ள பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அப்படின்னு வந்து பெயர் சூட்டியிருக்காங்க. அப்புறம் நடுவண் அரசு 1976ல பாரத ரத்னா விருது வந்து குடுத்திருக்கு. ஓகேவா? இவருக்கு வந்து என்ன விருது குடுத்திருக்காங்க? பாரத ரத்னா விருது குடுத்திருப்பாங்க. 76ல. ஏன் 76லனா 75ல வந்து இவர் வந்து இறந்திருப்பாரு. சரியா? நெறைய பேருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய இறப்பு வந்து 1975ல. சரியா? அதாவது சரியா பார்த்தோம்னா, இவருடைய பிறப்பு வந்து நோட் பண்ணிக்கோங்க. 15/7/1903. ஓகேவா? எழுதுறது கொஞ்சம் சரியில்ல அப்படின்னா, கொஞ்சம் வாய்ஸ்ல கேட்டு நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அப்படிதான் வரும். அதுக்கப்புறம் இறப்பு வந்து இவருடைய இறப்பு எப்ப அப்படின்னு பார்த்தோம்னா, 2/10/1975. சரியா? 2/10/1975 தான் இவருடைய இறப்பு. சரியா? 72 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருப்பார். சரியா? 72 ஆண்டுகள் வந்து வாழ்ந்திருப்பாரு. 75ல இறந்தனால 1975ல இறந்தனால 76ல வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் காமராஜர் வாழ்ந்த சென்னை வீட்டையும், விருதுநகர்ல உள்ள அவரோட வீட்டையும் நினைவு இல்லங்களா வந்து மாத்திருப்பாங்க. சரியா? காமராஜருடைய பிறந்த ஊர், பூர்வீகமான ஊர் எதுன்னா விருதுநகர். சரியா? மதுரைக்கு பக்கத்துல இருக்கு விருதுநகர். இதனுடைய பெயர் விருதுநகர் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, விருதுப்பட்டி அப்படின்ற ஊர தான் விருதுநகர் அப்படின்னு வந்து மாறி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சென்னை மெரினா கடற்கரையில அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. சரியா? காமராஜருக்கு சென்னை மெரினா கடற்கரையில வந்து சிலை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னையில உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராஜர் பெயர் வந்து சூட்டியிருக்காங்க. சரியா? சென்னையில உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து காமராஜர் ஒரு பெயர் சூட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. எப்ப கட்டினாங்கன்னா 2/10/2000ல வந்து கட்டியிருக்காங்க. சரியா? காந்தி ஜெயந்தி அன்னைக்கு அக்டோபர் 2.
அக்டோபர் 2 நம்மளுக்கு தெரியும் காந்தி ஜெயந்தி. காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவருக்கு வந்து மணிமண்டபம் வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000வது வருஷம் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு காமராஜருக்கு வந்து கன்னியாகுமரியில மணிமண்டபம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்ததா இந்த பாடம் முடிஞ்சுச்சு. புக் பேக் கொஸ்டின் பார்த்தோம்னா, பள்ளிக்கூடம் செல்வதற்காக ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன அப்படின்னா, ஊர்ல பள்ளிக்கூடம் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அதுக்காக தான் அவர் வந்து அந்த 1 மைல் தூரம், 3 மைல் தூரத்துல, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி அப்படிங்கிற ஸ்கீம வந்து கொண்டு வருவாரு. சரியா? அதுக்கப்புறம் பசியின்றி அப்படிங்கிற சொல்ல பிரிச்செழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரிச்செழுத கிடைப்பது என்ன அப்படின்னா, படிப்பு கூட்டல் அறிவு. காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னா காட்டாறு. ஓகேவா? அடுத்தது பாருங்க. குழந்தைகள் பள்ளியில் தாழ்வின்றி படிக்க சீருடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. சரியா? சீருடை அப்படின்னு வந்து நோட் பண்ணிக்கோங்க. சீருடை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரு? இது என்ன ஆன்சருங்கிறத நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? இது உங்களுக்கான கேள்வி. காமராஜரை கல்விக்கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாரு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஓகேவா? அடுத்த பாடம் வந்து இது ரொம்பவே வந்து ஈஸியானது. வாசிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுல இம்பார்ட்டன்ட்னா அவ்வளவா இல்ல. இப்ப லாஸ்ட்ல மட்டும் தான் இம்பார்ட்டன்ட் இருக்கும். இத வந்து சும்மா வந்து ஒரு ரீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நூலகம் நோக்கி அப்படிங்கிறது. நூலகம்ங்கிறது நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. அதனால வந்து இத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ வந்து இம்பார்ட்டன்ட்டா படிச்சுக்கோங்க. ஆசியா கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா, சீனாவுல தான் இருக்கு. ஓகேவா? சீனா இது வந்து 2வது பெரிய நூலகம். ஆசியா கண்டத்திலேயே வந்து இதுதான் வந்து 2வது பெரிய நூலகம். எது அப்படின்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கு. அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் ஆசிய கண்டத்திலே வந்து 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரி, அப்ப முதல் மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு அப்படின்னா, சீனால இருக்கு. சரியா? இத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இவர் தான் அரங்கநாதன். இவர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நூலக விதிகள வந்து உருவாக்கியவர் வந்து இவர்தான். நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க. நூலக விதிகள் அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம ஒரு லைப்ரரிக்கு போனோம்னா, அங்க எல்லாமே வந்து ஒரு ஆர்டரா இருக்கும். சரியா? ஏ, பி, சி அந்த மாரி அந்த புக் வந்து ஒரு ஆர்டரா குடுத்திருப்பாங்க. இந்த ஆர்டர் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து இந்தந்த ஏரியால வரணும் அப்படின்னு. அந்த ஆர்டர வந்து உருவாக்குனது இந்த அரங்கநாதன் ஐயா அவர்கள் தான். சரியா? அடுத்ததா அப்படியே பின்னாடி வந்துருங்க. இதுல பாத்தீங்கன்னா, இங்க மொத்தம் வந்து 50,000த்திற்கும் அதிகமான நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ? கிட்டத்தட்ட 50,000த்துக்கும் மேற்பட்ட நூல்கள் வந்து இங்க இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்தீங்கன்னா, இந்த பாக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. தரைத்தளத்துல என்ன நூல்கள் இருந்துச்சு? முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம், 5, 6, 7, 8 இந்த தளங்கள்ல என்னென்ன நூல்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்களா அப்படின்னா, கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர்ல வந்து இதுக்கான கொஸ்டின் வந்து வந்திருக்கு. அதனால இந்த பாடத்துல நீங்க வேற எதுவுமே வந்து நீங்க படிக்க வேண்டியது அவ்வளவா இல்ல. இந்த பாக்ஸ வந்து கொஞ்சம் நல்லா வந்து பார்த்து படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களில் சிலர். அதாவது நூலகத்துல படிச்சே மிகப்பெரிய ஆட்களான சில பேர் யார் யார் அப்படின்னா, அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ். சரியா? மொத்தம் 4 பேர். இந்த 4 பேர் வந்து நூலகத்துல படிச்சே வந்து மிகப்பெரிய அறிஞர்களா வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க. சரியா? சிறந்த நூலகர்களுக்கு என்ன விருது? எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழக அரசு வந்து நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்த வந்து தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பு வந்து இங்க குடுத்திருக்காங்க. இதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்த வந்து தமிழ்நாடு அரசு வந்து தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா வந்து நம்ம தினம் ஒரு திட்டம் அப்படிங்கிற டாபிக் வந்து ஆரம்பிக்க போறோம். அதுல திட்டம் சார்ந்த வீடியோஸ் போடும்போது இந்த நடமாடும் நூலகம் அப்படிங்கிற திட்டத்த பத்தின வீடியோவும் வந்து நம்ம போடுறோம். அதுல நீங்க செக் பண்ணி இதுக்கான விஷயத்த வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ட மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இதோட இந்த இயல் வந்து முடிஞ்சுச்சு. இதுக்கு முன்னாடி போட்ட இயல்களுக்கான வீடியோ வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து இத தொடர்ந்து டெஸ்ட் வீடியோஸும், ஒன்லைனர் வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க இப்பயிலிருந்து படிக்க ஆரம்பிச்சா கூட உங்களால ஈஸியா இத படிச்சு முடிக்க முடியும். அதனால தயவு செஞ்சு சோர்வடையாதீங்க. சோம்பல்ல இருக்காதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து தள்ளி போடாதீங்க. நீங்க தள்ளி போடுற ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நொடியும் வந்து நீங்க ஒவ்வொரு மார்க்க வந்து லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கு பதிலா நீங்க தள்ளி போடாம இன்னைக்கு நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நீங்க புக் எடுத்து உட்கார்ற ஒவ்வொரு நொடியும் நீங்க மார்க்க வந்து கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஓகேவா? உங்களுக்கான போஸ்டிங்கான நாள வந்து நீங்க பக்கத்துல கொண்டு வந்துகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகேவா? அதுக்காக தான் சொல்றேன். தயவு செஞ்சு
ஃபோக்கஸை வந்து குறைக்காதீங்க. சரியா? அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கே போகாதீங்க. எது எது உங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணுதோ, அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு ஒரு மூட்டை கட்டி ஒரு 3 மாசத்துக்கு தூக்கி எறிஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், போஸ்டிங் வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அந்த 6 மாசம் நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். உங்கள யாருமே வந்து கேட்க போறதில்ல. நீங்க ஒரு 180 பிளஸ் அடிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம். உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். அப்பன்னா நீங்க தைரியமா கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஓரமா வச்சுட்டு நீங்க பெசாட்டுக்கும் அந்த 6 மாசத்துக்கு நீங்க ஜாலியா இருக்கலாம். சரியா? உங்கள யாருமே வந்து இத படிங்க, இத வைங்க, ஃபோக்கஸா இருங்க, கான்சன்ட்ரேஷனா இருங்க, கன்சிஸ்டன்சியா இருங்க, சோர்வடையாம இருங்க. இப்படிலாம் யாருமே வந்து உங்கள்ட்ட சொல்ல போறதில்ல. நீங்க இந்த மாரி வீடியோவ பார்க்க போறதும் இல்ல. சரியா? அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு படிங்க. நான் இப்ப வந்து படிச்சு, இப்ப கஷ்டப்பட்டேன்னா, பின்னாடி ஃப்ரீயா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட மூளைய வந்து உங்களோட மூளைய அப்படி ட்ரெயின் பண்ணுங்க. ஏன்னா நம்ம மூளை எப்பயுமே வந்து ரிவார்டுக்கு தான் வந்து மயங்கும். சரியா? அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து கொண்டு போணும். ட்ரிக் பண்ணி நம்ம கொண்டு போணும். சரியா? எதையுமே வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே பாதையிலே பார்க்கக்கூடாது. எல்லாத்தையுமே வந்து நம்ம டிஃபரண்டான வேல வந்து அத மாத்தி நம்ம அது நம்மளுக்கு தகுந்த மாரி யூஸ்ஃபுல்லா மாத்திக்கிறணும். சரியா? நம்மளோட பிரெயின் வந்து அந்த மாரி திங்க் பண்ணுது அப்படின்னா, அத நம்மளுக்கு தகுந்த மாரி மாத்திக்கிறணும். சரியா? சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா போயிருச்சு. இருந்தாலும் பரவால்ல. இந்த இயலுக்கான விளக்கம் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. வேற என்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கீழ நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் குடுத்துருக்கேன். ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா, நம்மளோட டெலகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்கான போஸ்ட்டும் உங்களுக்கு ரெகுலரா அதுல வந்துரும். ஓகேவா? சரி, இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.